இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தாய்லாந்து பேய் படம் கொண்டு வந்திருக்க மக்களே. இந்த வாரத்துல இல்ல இந்த வருஷத்துலயே நீங்க பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் படமா இருக்கும். ஒன்லைன் சொன்னா கூட கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்டு போயிடும். ஒரே ஒரு சீனை சொல்றேன் பாருங்க. இத பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் ஒர்த்தா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். ஒரு புருஷன் பொண்டாட்டி ஒரு பயங்கரமான விஷயத்த சாதிச்சு முடிச்சுட்டு அவ்வளவுதான், இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம், எல்லாமே சரியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது முன்னாடி ஒரு லாரி வந்து இந்த கார்ல மோதுது. ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட். ஒரு 4 வாட்டி உருண்டு அந்த கார் கீழே விழுகுது. அவ்வளவுதான், அந்த கார்ல வந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இப்ப அந்த ஆக்சிடென்ட் ஆன காருக்கு மேல நம்ம ஹீரோயின் பேயா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பேய் வந்துட்டு இறந்து போன மனைவியுடைய கையில ரிங் இருக்கும் இல்லையா, அந்த ரிங்கை பார்க்கும்போது மனைவியுடைய பேருக்கு பதிலா அதுல ஹீரோயினுடைய அந்த இனிஷியல் வருது. மனைவியை பார்த்து சிரிக்கிறாங்க, புருஷனை பார்த்து அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க, கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயமாச்சு, ஏன் இந்த மாதிரி ஆகுது, இந்த பேய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அழுகையும் சந்தோஷமும் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஸ்டார்டிங் ஸ்லோவா தான் போகும், கொஞ்சம் கொஞ்சமா தான் அப்படியே தீ பிடிச்சி பரபரன்னு எரிய ஆரம்பிக்கும். சோ பொறுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ட்ரெயினுக்குள்ள ஒரு லேடி எதையோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு வெள்ளை கொடியை பார்த்தவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்லாம் தெரியல, திடீர்னு ட்ரெயினுக்குள்ளேயே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து காட்டுக்குள்ள ஒரு குட்டி பையனை யாரும் கொலை பண்ணிட்டாங்க. யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அந்த குட்டி பையனை பார்த்துக்கக்கூடிய நானி தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோல நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படம் நடக்கிற காலகட்டம் 90s மக்களே. இப்ப அப்படியே அந்த நானியை காமிக்கிறாங்க. அந்த நானி தான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயினை பயங்கரமா போட்டு டார்ச்சர் பண்ணி அப்படியே ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. இவங்களை பார்க்க யாரோ வராங்க. யாருன்னு கேட்டா உங்க லாயர்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கும் போது நல்ல வேலை நம்மளை நம்பி யாரோ வந்துட்டாங்க போல, நம்மளை வெளியே கூட்டிட்டு போயிடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க முன்னாடி லாயர் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. நம்ம எப்படி கையெழுத்து கும்பிட்டு வணக்கம் வைப்போமோ அவங்க கையை பிடிச்சி உம்மா கொடுத்து வணக்கம் வைப்பாங்க போல, அதே போல கையை பிடிச்சி உம்மா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நீ எதுக்காக என்னுடைய அக்கா பையனை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்க, ஐயோ நான் எங்க கொலை பண்ண, சத்தியமா நான் கொலை பண்ணல அப்படின்னும் போது இல்ல நீ தான் கூட்டிட்டு போன, நீ தான் ஸ்கூல்ல இருந்து அக்கா பையனை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க. பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு அப்படின்னும் போது இப்ப அப்படியே நமக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு ஸ்டார்டிங்ல இருந்து பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, ஒரு கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கடைக்காரமா காசுலாம் கவுண்ட் பண்ணிட்டு நீ போயிட்டு என் பையனை கூட்டிட்டு வா அப்படின்னும் போது காசுன்னும் போது தான் உனக்கு ஞாபகத்துக்கு வருது, நம்ம மிஸ்டர் விக்னேஸ்வரட்ல ரக்ஷா பந்தனுக்கு இப்பயே ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. அதுலயும் என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஆர்டர்னு பாத்தீங்கன்னா இந்த வாலெட் தான். ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட தான் அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த டெக்ஸ்ட நாங்க இந்த மாதிரி மாத்தி பிரிண்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி மறக்க முடியாத கிஃப்ட் வேணும், இல்ல யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா மறக்காம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இல்லனா ஸ்கிரீன்லயும் நம்பர் தெரியும். இப்போ கதையை கண்டினியூ பண்ணலாம். எதுவுமே சொல்லாம பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஏதோ யோசிச்சுட்டு புலம்பிட்டு இருக்க. என்னடி புலம்பிட்டு இருக்க, நான் சொன்னது உன் காதுல கேட்கவே இல்லையா, போயிட்டு ஸ்கூல்ல வந்து என் பையனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது ஹிம் வருவாரு. ஹிம்முக்கு நான் பேம்போ சூப் வச்சு கொடுக்கணும் அப்படின்னும் போது அவனுக்கு அவ பொண்டாட்டி வச்சு கொடுக்க போறா, நீ என்னத்தை வச்சு கொடுக்க போற, பைத்தியம் மாதிரி புலம்பாம நீ போயிட்டு என் பையனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனுஷனை விட கேவலமா ஒரு மாதிரி நாய் மாதிரி ட்ரீட் பண்ணி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு கிளம்ப. இது எல்லாமே அங்க ஒரு பையன் லோடு இறக்க வந்திருப்பான். அவன் வந்துட்டு இந்த ஓனரமா காசு எண்ணி வைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்ற விஷயத்த நோட் பண்ணிட்டு கிட்ட வந்தா இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. நீ ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஓனரமா நான் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேன், சோம்பேறியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இங்க இருக்கவே பிடிக்கல, நான் திரும்பி அம்மா கிட்ட போறேன், ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையை ஒரு மாதிரி போட்டு முறுக்கிட்டு இருக்காங்க, கையை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஜூஸ் மாதிரி எதையோ வாங்கிட்டு கொடுக்குறான். நீ ஊருக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நானே கூட்டிட்டு போறேன், ஆனா அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும் அப்படின்னு. அதுக்கு இந்த பொண்ணு யோசிக்கிறா, இவன் என்ன பிளான் போட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னா, நீ ஒர்க் பண்ற இந்த கடைக்காரமா கிட்ட எக்கச்சக்கமா காசு இருக்கு, நம்ம பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கிடலாம், நீ போயிட்டு அந்த குட்டி பையனை நீயே போயிட்டு கூட்டிட்டு வா, நம்ம குட்டி பையனை வச்சுட்டு காசு கேட்டா கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான சொல்லி அமுச்சு விட இவங்களே மென்டலி பாதிக்கப்பட்டவங்க இவங்க கிளம்பி போறாங்க. அந்த குட்டி பையனை பிக்கப் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறமா தான் ஓனரமா போறாங்க. இவங்க போயிட்டு கேட்கும் போது இல்லையே உங்க ஒர்க்கர் எப்பவும் போல வந்து அவங்களே கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது அவ்வளவுதான் நான் வேலையை விட்டு தூக்கிட்டேனே, அவ எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறாங்க. கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா வீடு இல்ல கடை வாசல்ல அந்த குட்டி பையனுடைய பேக் இருக்கு. பேகை திறந்து உள்ளுக்குள்ள பார்க்கும்போது ரத்தக்கரையோட அந்த நோட்டு புக் எல்லாம் பார்த்துட்டு செமையா ஃபீல் பண்றாங்க. இதே டைம்ல கடைக்குள்ள போன் ரிங் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க போயிட்டு அட்டென்ட் பண்ணும்போது அந்த பக்கமா இருந்துட்டு அந்த லோட் எத்தனை இருக்கான் இல்லையா, அவன் தான் சொல்லி கொடுக்குறான், காசை இங்க கொண்டு வர சொல்லு. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு வெள்ளை கொடி இருக்கும். அந்த வெள்ளை கொடியாண்ட கரெக்டா காசை
காசை தூக்கி போட சொல்லு, அப்படி இல்லனா அந்த பையன் உயிரோட வரமாட்டான்னு மிரட்டு அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் சொல்லி கொடுத்து கூட்டு வந்திருக்கான், வேற வழி இல்லாம அவன் என்ன சொல்லி கொடுக்குறானோ அதை அப்படியே இவங்களும் சொல்றாங்க. இதை நமக்கு காமிச்சாலும் ரியல் டைம்ல ஹீரோயின் அந்த பையன்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் எதுவுமே பண்ணவே இல்லை, நான் கொலையெல்லாம் பண்ணல, நான் காப்பாற்றதான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க. அங்க இருந்து ஒரு போலீஸ் வந்து உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டாரு. இப்ப நமக்கு அந்த ஸ்டார்டிங் சீன்ல ட்ரெயின்ல போகும்போது காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த சீன் கண்டினியூ ஆகுது. ஆக்சுவலா இந்த கடைக்காரமா தான் பணத்தை தூக்கிட்டு குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்ட மாதிரியே பணத்தோட ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது இவங்க வந்துட்டு அந்த குழந்தைய பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அதனால ஒரு போல் மாதிரி ஒரு இது மாதிரி கிராஸ் பண்ணி போகும், இதுதான் அந்த வெள்ளக்கொடி போல அப்படின்னு சொல்லிட்டு சரியா பார்க்காம தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டா இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது வெள்ளக்கொடியை நோட் பண்ணிட்டாங்க. ஐயோ மாத்தி தூக்கி போட்டோம் போலயே, நம்ம குழந்தைய என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு புரியாம ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி வெளியே ஓடி வராங்க. இவங்க ட்ரெயினை விட்டே குதிக்க ட்ரை பண்றாங்க. அப்போ அங்க இருக்க மத்த பேசஞ்சர் எல்லாம் பார்த்துட்டு இந்த அம்மா தற்கொலைக்கு ட்ரை பண்ணது போல அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி காப்பாத்துறாங்க, இறங்க விட மாட்டாங்க. இந்த பக்கம் இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறமா வெள்ளை கொடிக்கிட்ட அந்த மூட்டை தூக்குறவனும் இன்னொரு ஆளும் 2 பேரும் சேர்ந்துட்டு தான் இந்த பிளான் எல்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்க வந்து பார்க்கும்போது காசை காணும், காசு இல்லாம இந்த லேடி நம்மளை ஏமாத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலை வெறியில குட்டி பையனை தேடி போனா குட்டி பையனை ஹீரோயின் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட இருந்து குழந்தைய போடுங்கன்னா அவங்க விடவே மாட்டாங்க. அப்பயும் அவங்கள பிடிச்சி அந்த பக்கமா தள்ளி விட அவங்க அங்க வந்துட்டு ஏதோ அண்டா மாதிரி இருக்கு, அந்த அண்டா குண்டா மேல தலைப்பட்டு லைட்டா காயம்பட்டு அவங்க மயக்கமே ஆயிட்டாங்க. மயக்கம் தெளிஞ்சு வரத்துக்குள்ள அந்த குட்டி பையனை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஹீரோயின் அப்பயும் விடாம மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா கையில ஏதோ ஒரு ஆயுதத்தை தூக்கிட்டு பின்னாடியே போறாங்க. அது ஏதோ ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கு, எல்லாம் புதரா கிடக்குது, எங்க அவங்க போனாங்க அப்படின்னே தெரியல. அப்ப அந்த குட்டி பையன் கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேக்குது. அந்த புதருக்குள்ள சவுண்டு கேட்டு இவங்களும் அந்த பக்கம் போக ட்ரை பண்றாங்க. அந்த பையன் பேரை சொல்லி கூப்பிட்டு போக ட்ரை பண்ணும்போது அந்த குட்டி பையனுடைய வாயை அவனுங்க புத்திட்டானுங்க. இப்ப அந்த குட்டி பையனால கத்த முடியாம நம்ம ஹீரோயினும் போகும்போது கால் தவறி கீழே விழுந்து அங்க ஒரு கல் இருக்கும், அந்த கல்லுல மண்டையில் அடிபட்டு மயக்கமாயிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில மயக்கம் தெளிஞ்சு ஏஞ்சி பார்க்கும்போது அங்க டெட் பாடி இருக்கு. ஆக்சுவலா அந்த குட்டி பையனை கொலை பண்ணி புதைச்சிட்டே போயிட்டு இருக்காங்க. கை மட்டும் தெரியுது. இந்த பொண்ணு நோன்றா, கத்துறா, கதறா. இந்த டைம்ல தான் கரெக்டா போலீஸ் வராங்க. டெட் பாடியை கையோட பார்த்தவங்க கைது பண்ணிட்டாங்க. அப்ப கூட ஹீரோயின் சொல்றாங்க, இந்த குட்டி பையனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த குட்டி பையனை கொலையே பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட ஏத்துக்க முடியல. கைது பண்ணதுக்கு அப்புறமா கோர்ட்ல போயிட்டு பக்காவான எவிடன்ஸோட நிப்பாட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் கடத்திட்டு போயிருக்காங்க, நம்ம ஹீரோயின் தான் காசு கேட்டு கால் பண்ணிருக்காங்க, நம்ம ஹீரோயின் தான் கொலையும் பண்ணிட்டாங்க, அதுவும் டெட் பாடியோட கையும் களவுமா மாட்டிட்டாங்க. அப்படின்னும் போது கடத்தினது ஒரு குட்டி பையனை கொலை பண்ணது, அதுக்கப்புறமா அந்த கொலையை கூட மறைக்க ட்ரை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமா சேர்த்து நம்ம ஹீரோயின் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்துட்டாங்க. அந்த ஊர்ல ஷூட் பண்ணி கொலை பண்ணுவாங்க போல. இப்ப நமக்கு ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க கொலை பண்ணி மாட்டிக்கல, கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் செட் பண்ணிருக்காங்க. மக்களே, நம்ம ஹீரோயின் குட்டி பையனை தேடிட்டு வந்திருப்பாங்க, அங்க இங்கன்னு தேடி இருப்பாங்க. எங்க தேடியுமே அந்த பையனையும் காணும், மத்தவங்களையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 பேருமே சேர்ந்துட்டு அந்த பையனை கொலை பண்ணி புதைச்சி வச்சிருக்காங்க. மேல கை மட்டும் தெரியுது. அட பாவீங்களா, என்ன காரியம்டா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட போகும்போது இவங்களை அடிச்சு மட்டை பண்ணிட்டு இவங்க முடிய வந்துட்டு கட் பண்ணி எடுத்து அங்கேயே போட்டுடுறாங்க. இவங்க தானே கொலை பண்ணானுங்க. ஆனா இந்த கத்தியில வந்துட்டு ஹீரோயின் கைரேகை படிகிற மாதிரியும் இங்க ஹீரோயினுடைய அந்த சாம்பிள் எல்லாம் பதிகிற மாதிரியும் மாத்தி விட்டு அதுக்கப்புறமா தான் அங்க கிளம்பி போயிருப்பாங்க. அதனால தான் ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ ஹீரோயின் ஜெயில இருக்காங்க, சமயம் அழுதுகிட்டு இருக்காங்க. நியூஸ்ல வந்துட்டு அந்த சின்ன பையனை கொலை பண்ண ஹீரோயினுக்கு இன்னைக்கு தண்டனை, ஷூட் பண்ணி கொலை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. ஆக்சுவலா இவங்க ஏற்கனவே மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம்லாம் வந்துட்டு தாங்கிக்க முடியாத மாதிரி இருக்காங்க. ஒரு வழியா இவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. முதல்ல இவங்களை கூட்டிட்டு ஒரு சாமியார் கிட்ட போறாங்க. அவர் வந்துட்டு பாவ மன்னிப்பு மாதிரி கொடுக்குறாரு. அவர் வந்துட்டு சில பிரார்த்தனை எல்லாம் பண்றாரு. அதுக்கப்புறமா சாகறதுக்கு முன்னாடி வயிறு முழுக்க சாப்பாடு போடுவாங்களாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தட்டு நிறைய சாப்பாடு இருக்கு, உட்காந்து பொறுமையா சாப்பிடுறாங்க. இன்னைக்கு டேல வந்துட்டு பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம். அந்த காலத்துல ஒரு பயங்கரமான மெத்தட்ல எல்லாம் கொலை பண்ண மாட்டாங்க, தூக்கிட்டு போறாங்க. ஒரு திரை மாதிரி இருக்கு, அந்த திரைக்கு பின்னாடி கட்டி போடுறாங்க. சூரிய ஒளியில வந்துட்டு அவங்க தெரிவாங்க. அப்போ ஒரு போலீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இதயத்தை பாயிண்ட் பண்ணி 1 இல்ல 2 வாட்டி ஷூட் பண்ணுவாரு. அதுக்குள்ள அவங்க இறந்து போயிடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஆனா இன்னைக்கு சூரிய கிரகணம் அப்படின்றதுனால அந்த வெளிச்சமே சரியா தெரியல. இவரு எய்ம் பண்ணி ஷூட் பண்றாரு. ஷூட் பண்ணா இவங்க சாகல. 2 வாட்டி ஷூட் பண்றாரு, 3 வாட்டி, 4 வாட்டி, மொத்தமா 5 வாட்டி ஷூட் பண்றாரு. அதுக்கப்புறமா தான் செத்து கீழே
ஒழுகுறாங்க, செத்து கீழே ஒழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்பயும் சாகல மக்களே. 5 குண்டு உடம்புல பாஞ்சி பயங்கரமான ஒரு வலியோட துடிதுடிச்சு இறந்து போறாங்க. இவரு சரியா பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணலையா என்னன்னு சொல்லிட்டு இவருக்கே ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. நம்ம ஹீரோயினை கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவரு போயிட்டு ஷூட் பண்ண ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த போலீஸை நல்லா பாத்துக்கோங்க, படம் முழுக்க வருவாரு. இப்போ நமக்கு ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. ரியல் டைம்ல ஹீரோயின் இறந்து போனதுக்கு அப்புறமா அதே ஜெயிலுக்குள்ள ஆவியா வராங்க. ஆவியா அங்க இருக்கிற ஒரு கைதியோட உடம்புக்குள்ள போந்து அங்க இருக்கிற எல்லாரையும் பொழந்து கட்டுறாங்க, போட்டு சமயம் அடிக்கிறாங்க. அங்க தடுக்க வந்த போலீஸையும் கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சிட்டாங்க. இப்ப அப்படியே நமக்கு சீன் கட்டாது. அந்த பாய் ஃப்ரெண்டு ஹிம்ம காமிக்கிறாங்க. இவனுடைய வீட்டு வாசல்ல ஹீரோயினுடைய ஆவி வந்து நிக்குது. இங்க இருந்து கூப்பிடுது ஹிம் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட மனைவி தான் விண்டோ வழியா மேல இருந்து எட்டி பாக்குறாங்க. ஹிம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க வந்துட்டு ஹிம்மா நான் கூப்பிடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ டக்குன்னு அந்த விண்டோ டமால்னு க்ளோஸ் ஆகுது. இந்த பொண்ணு பயந்து போயிட்டு கீழே உட்காந்துட்டா. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹிம் வந்து கேட்கும் போது யாரோ உங்களை கூப்பிட்டாங்க, அப்போ காத்துல இந்த விண்டோ க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னு இவனும் எட்டி பாக்குறான். எட்டி பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய ஆவி இவன் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. ஐயோ இந்த பொண்ணு தான் இறந்து போயிட்டாலே, இவ எப்படி இங்க வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புரியாம ஏதோ மந்திர புக்கு மாதிரியோ பேப்பர் மாதிரி இருக்கும் போல அதை போயிட்டு கீழே தேடிட்டு இருக்கான். இதே டைம்ல யாரோ கால் பண்றாங்க. ஹிம்முடைய மனைவி கால் அட்டன் பண்ணா பயங்கரமான ஷாக் ஆயிட்டாங்க. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்லாம் தெரியல. அதுக்குள்ள புருஷனுடைய உடம்புக்குள்ள அந்த பேய் போயிருச்சா இல்ல பேய் இவனை கட்டுப்படுத்துதா அப்படின்னு சொல்லிட்டு சரியா தெரியல. நம்ம ஹீரோயின் என்ன மாதிரி கையெல்லாம் நோண்டுவாங்களோ அந்த மாதிரி நோண்டிக்கிட்டு இருக்க. டே ஹிம்ம என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்னும் இல்ல, என்னாச்சு யாரு காலு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அப்பா அப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்லாம் தெரியல. இவன் ஒரு பேப்பரை தேடி கண்டுபிடிச்சு எடுத்திருப்பான். அதை சரியா கையிலேயே எடுக்காம அங்க இருந்து கார்ல கிளம்புறான். இப்ப அப்படியே அந்த மூட்டை தூக்குறவனையும் கூட இன்னொருத்தனும் பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ணானுங்க பாத்தீங்களா. அதாவது பணம் பறிக்க ட்ரை பண்ணிருப்பாங்க, கடைசியா அந்த குட்டி பையனை கொலையே பண்ணிட்டாங்க இல்லையா. அந்த 2 பேரையும் காமிக்கிறாங்க. 2 பேர்ல கூட வந்தவனுக்கு இந்த மந்திரம் தந்திரம்லாம் நல்லா தெரியும் போல. அதனாலேயே ஒருவேளை ஹீரோயின் இறந்து பேயா வந்து நம்மள பழிவாங்க வந்தாங்க அப்படின்னா அவங்கள அடக்கணும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஹீரோயினை அடிச்சு போட்டு முடிய கட் பண்ணி அதுல பாதி முடிய எவிடன்ஸ்க்காக அங்க போட்டு மீதி முடிய மந்திரம் பண்ணலாம், சூனியம் பண்ணி அவங்கள அடக்கலாம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்கான். இப்போ உட்காந்து சூனியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே டைம்ல ஹீரோனுடைய ஆன்மா அங்க வருது. இதை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணா அவனால கட்டுப்படுத்தவே முடியல. வந்த ஆன்மா இவனை போட்டு புரட்டி எடுக்குது, சமையா போட்டு பொழக்குது, அடிச்சு முடிய புடிச்சு இழுத்து அப்படியே மண்டை ஓட்டையே திறந்து விட்டு இவனை சம கொடூரமா கொலை பண்ணு மக்களே. இந்த சீனை பெருசா காட்டவே முடியாது. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. போலீஸ்லாம் கிளம்பி டெட் பாடியை பார்க்க வராங்க. இதுல ஒரு போலீஸ் சீஃப் உடைய பையன் தான் இவன். இந்த போலீஸ் சீஃபுக்கும் நல்லாவே இந்த மந்திர தந்திரம்லாம் நல்லாவே தெரியும் போல. இப்போ பையனுடைய டெட் பாடி அங்க இருக்கிற அந்த கோலத்தெல்லாம் பார்க்கும்போது இவன் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. அதை இந்த பையன்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அங்க இருக்கிற மந்திர பொடியை தூக்கி பையனுக்கு மேல வீசி ஒரு மாதிரி பண்ணும்போது அந்த டெட் பாடி பேசுது. இந்த மாதிரி ஹீரோயின் தான் கொலை பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு மறுபடியும் டெட் பாடி பழைய நிலைமைக்கு போகுது. இப்போ அந்த இன்னொரு பையனை காமிக்கிறாங்க. இவன் பேய் பிடிச்சி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஒரு மாதிரி அந்த வீட்டையே கலையபரம் பண்ணி வச்சிருக்கான். மனைவி குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் பயந்துகிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்தை சேர்ந்தவங்களாம் என்ன இந்த வீட்டுக்குள்ள சவுண்டு கேக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவன் உடம்புக்குள்ள கண்டிப்பா பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டை சேர்ந்தவங்க சாமியாரை வர சொல்லும் போது அவங்களாம் வந்து ஏதோ பூஜை பண்றாங்க, தண்ணியை ஊத்துறாங்க, இந்த பேய் அமுச்சு விட ட்ரை பண்றாங்க. ஆஹா வேலைக்கே ஆகல. இவனுக்கு ஒரு மனைவி இருக்காங்க, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க உள்ளுக்குள்ள வரும்போது இவன் அந்த மனைவியை பார்க்கும்போது அவன் கண்ணுக்கு பேய் மாதிரி தெரியுது. அந்த பேய் வந்துட்டு அவனையும் ஆட்டி படைக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பேய் என்ன பண்ணுது அப்படின்னா அவன் உடம்புக்குள்ள பூந்து பேய் ஓட்ட வந்தவங்களுடைய கழுத்தையே அறுத்து கொலை பண்ண எல்லாரும் பயந்துட்டு ஓடுறாங்க. மனைவி பயந்துட்டு நிக்க அவங்களையும் விடாம அறுத்து கொலை பண்றான். அதுக்கப்புறமா தான் சுய நினைவுக்கே வரான். வந்தவனே பார்த்தா மனைவி இறந்து கிடக்குறாங்க. மனைவியவே கொலை பண்ணிட்டான். ஐயோ உன்னையே கொலை பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும் போது அங்க போலீஸ் வராங்க. போலீஸை பார்த்தோன்னே பயந்து ஓடியே போயிட்டான். இப்போ போலீஸ் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தா பேய் ஓட்ட வந்த சாமியாரும் காலி, இந்த பேய் பிடிச்ச மனைவியும் காலி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அடுத்து ஹிம்மையும் ஹிம்முடைய மனைவியும் காமிக்கிறாங்க. இவங்க எதுக்கு பதறி போயிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹிம்முடைய மனைவியுடைய அப்பாக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிட்டு மனுஷன் ஸ்பாட் அவுட் இறந்தே போயிட்டு இருக்காரு. அந்த ஆக்சிடென்ட் பண்ணவங்க வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். காரை ஆக்சிடென்ட் ஆக வச்சுட்டு அந்த காருக்கு மேலேயே உட்காந்து கை சப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரியல் டைம்ல அந்த அப்பாவுடைய இறுதி சடங்கை இந்த பொண்ணு தான் பாத்துக்குதா. ஹிம்ம ஆளக்கானும் அவனுக்கு எதுவும் உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கானா. இதே ஸ்பாட்டுக்கு சீஃபும் அந்த போலீஸும் வராங்க. எங்கம்மா அவன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்கு ரொம்ப உடம்புக்கே முடியல, வரவே முடியாம வீட்லயே ஸ்டே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும் போது சரி இதுல பாதிக்கப்பட்ட எல்லாருமே வந்துட்டு 1 by 1 இறந்து போறாங்க. சொன்னா உனக்கு புரியாது, இப்போ உங்க அப்பா எங்க இருக்காரு, ஐ மீன் டெட் பாடி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களும் கூட்டிட்டு போயிட்டு காமிச்சா இந்த சீஃப் மந்திரம்லாம் பண்ணி டெட் பாடியோடைய தலைக்கு மேல கைய வைக்க அந்த டெட் பாடி கண்ணை முழிக்குது. கண்ணை முழிச்ச உடனே பொண்ணை பார்த்துட்டு என்ன காப்பாத்து என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு
போது யார் நீ வந்து என்னையா பண்ணிட்டு இருக்க, எங்க அப்பா ஏன் கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி போலீஸ் பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு ஆக்சுவலா உங்க அப்பாவை வந்துட்டு ஒரு பேய் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கு. இப்ப அந்த பேய் வந்துட்டு ஒருத்தரை கொலை பண்ண ட்ரை பண்ணி அதனால இறந்து போகாம வேற ஏதாவது காரணத்தினால இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த சோல் வந்துட்டு ட்ராப் ஆயிருமா, இந்த பூமியிலேயே மாட்டிக்கும், சொர்க்கத்துக்கு போகாது. அப்படிதான் உங்க அப்பாவுடைய சோல் இப்போ இந்த பூமியிலேயே சொல்ல போனா இந்த உடம்புக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கு. அதனால தான் உங்ககிட்ட உதவி கேக்குது அப்படின்னும் போது எங்க எனக்கு சுத்தமா புரியல, இப்ப நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் ஏதோ சொல்றாரு. சீன் கட் ஆகுது. நமக்கு அப்படியே அந்த ஹிம்ம காமிக்கிறாங்க. இவன் ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான், பயந்துகிட்டு இருக்கான், ஒரு மாதிரி பயத்தோட நடுக்கத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப நமக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சிவனேன்னு அவங்க கிராமத்துல வாழ்ந்திருக்காங்க. இவன் பேசி மயக்கி லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் உண்மையிலேயே பண்ணிருக்கான். லவ் பண்ணி நான் வந்துட்டு சிட்டிக்கு போறேன், அக்கா சிட்டியில் தான் இருக்கா, நான் டவுனுக்கு போயிட்டு அங்கேயே வக்கீலுக்கு படிச்சு அங்கேயே செட்டில் ஆக போறேன், நீயும் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இந்த பொண்ணு தான் உண்மையா லவ் பண்றாளே. உண்மையா சொல்லணும் அப்படின்னா இவனுமே லவ் பண்றான், அதை நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேரும் சிட்டிக்கு வந்துட்டாங்க. அக்காவுடைய வீட்டில் தானே இவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். 3 பேரும் ஒன்னாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணை பார்க்கும்போது அக்கா காரிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நீ நல்லா படிக்கிற, லாயரா இருக்க, ஆனா இவ படிக்காத பட்டிக்காலா இருக்கா, இவளை கட்டிக்கிட்டு என்ன பண்ண போற, உனக்காக நான் ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன், உன் அளவுக்கு நல்லா படிச்சிருக்கா, அழகா இருப்பா, நம்ம ஸ்டேட்டஸ்க்கும் கரெக்டா இருப்பா, நீ ஏன் அவளை கல்யாணம் பண்ணி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு எதுக்கு வேற பொண்ணு, எனக்கு இந்த பொண்ணே போதும் அப்படின்னும் போது இங்க பாடுறா, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத, ஒரு வாட்டி போயிட்டு பாரு, உனக்கு பிடிச்சா ஓகே இல்லனா வேணாம் அப்படின்னு இவளை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவ வந்துட்டு பிரச்சனை கிடையாது, எதுவுமே தெரியாத பொண்ணு, நம்ம கடையிலேயே வேலை போட்டு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பழகிடுவா, அவ உன்னை மறந்தே போயிடுவா அப்படின்னும் போது இவனும் போயிட்டு பொண்ணை பார்க்க பார்த்தோன்னே பிடிச்சு போயிட்டு பணக்கார பொண்ணா இருக்கா, படிச்ச பொண்ணா இருக்கா, எல்லாமே ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தனியா வாழ ஆரம்பிச்சிருப்பான். நம்ம ஹீரோயின் பைத்தியக்காரி மாதிரி ஹிம்மு வந்தா நான் பேம்போ சூப் வைக்கணும், அவருக்கு பேம்போ சூப்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவனையே நினைச்சு பைத்தியமாவே ஆயிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைம்ல வாழ்ந்துகிட்டு இருக்கான். கரெக்டா அங்க ஹீரோயினும் வராங்க. வந்தவங்க என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அழுகுறான். ஒரு மாதிரி கையில ரிங் போட்டிருக்கான். அந்த ரிங்கையே பாக்குறாங்க. அந்த டைம்ல கரெக்டா மனைவி உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. மனைவியை பார்த்த உடனே இங்க இருந்த பேய் காணாம போயிருச்சு அப்படின்னா உடம்புக்குள்ள போயிருச்சு. மனைவி நேரா வராங்க. வந்தவங்க இந்த ஹிம்ம பார்க்கும்போது ஹிம்மா தெரியாம அந்த பேய் தான் கண்ணுக்கு தெரியுது. அநியாயமா எங்க அப்பாவை கொலையே பண்ணிட்டேன்னு காது மேலேயே போட இவங்க என்னதான் பேயை பார்த்து ஸ்டார்டிங்ல பயந்து போயிருந்தாலும் அதுக்கப்புறம் பயப்படாம காது மேலே அடிக்கிறாங்க. இப்ப இந்த இடமே ஒரு மாதிரி மாறுது, காத்தடிக்குது, வீட்டுல இருக்க அந்த விண்டோ கண்ணாடி தான் உடையுது. திடீர்னு ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாயிட்டு அந்த போர்ட்டல் பக்கமா எல்லாரும் இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா இந்த புருஷனுடைய கையை பிடிச்சி ஏதோ ஒரு சக்தி வந்துட்டு இழுக்க ஆரம்பிக்குது. பொண்டாட்டிக்காரி தான் போயிட்டு பிடிச்சி காப்பாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ்வளவுதான் இவன் சாகவே போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காலையில இந்த மந்திர புக்கு மாதிரி எதையும் தேர்னா பாத்தீங்களா, அந்த பேப்பர் அங்கதான் இருக்கு. அதை தூக்கி போர்ட்டல் பக்கமா போடும்போது கதவு லாக் ஆயிருச்சு. அந்த பேய் அங்க இறந்து போயிருச்சு. இப்போ எல்லாமே அமைதியாயிருச்சு. உடனே இந்த பாய் ஃப்ரெண்டும் பொண்டாட்டி கரையும் இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது அந்த சீஃப் வந்தாரு, என்ன மீட் பண்ணி இது எல்லாமே சொன்னாரு. அந்த பொண்ணுடைய அந்த சாவுக்கும் அந்த நிலைமைக்கும் யாரெல்லாம் காரணமோ எல்லாரையுமே அந்த பேய் பழி வாங்க போது, கொலை பண்ண போது, நம்ம எல்லாருமே தப்பிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த பேயோடைய இதுவை முடிச்சு கட்டணும் அப்படின்னும் போது, அப்படின்னா எங்க அக்காவுமே மாட்டுவாங்களே அவங்க பாவம் அப்படின்னு அவங்கள காப்பாத்தலாம், அதுக்கு முன்னாடி நம்மள காப்பாத்திக்கலாம், எனக்கு நீதான் முதல்ல முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி போயிட்டு சீஃபை மீட் பண்ணி இது வரைக்கும் நடந்த எல்லாமே சொல்லிட்டு அந்த பேய் எங்களை தேடி வீடு வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு இவர் ஹிம்ம பார்த்தா இவனுக்கு ஏதோ சரியில்லை, இவன் உடம்புக்குள்ளதான் பேய் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் பண்ணி நெத்தில கைய வச்சா புகையா வருது. ஒரு மாதிரி அந்த பேய் வெளியே வந்து நான் போமாட்டேன், இவன் எனக்கானவன், இவனை விட்டு நான் வெளியே போமாட்டேன் அப்படின்னும் போது இவரு ரொம்ப கஷ்டப்பட்டு தற்சமயத்துக்கு மட்டும் அந்த பேயை உடம்ப விட்டு வெளியே போக வைக்கிறாரு. இவருக்கும் கையில காயம் ஒரு மாதிரி தழும்புலாம் படுது. ஐயா பெரிய போலீஸே என்னையா கை முழுக்க ரவுண்டா ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பேய் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு, ரொம்ப ரிவெஞ்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இருக்கு. சாதாரணமா மந்திர கட்டெல்லாம் போட்டு இந்த பேயை வந்துட்டு அடக்க முடியாது, இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான மந்திரம் பண்ணும், இதுக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்பெஷலான மாந்திரிகம் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த புருஷங்காரன சாமி ரூம் பக்கத்திலேயே படுக்க வைக்கிறாங்க. பொண்டாட்டிக்காரி நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன், இவனுடைய அக்காவை பார்க்க போகணும் அப்படின்னும் போது நீ பார்த்து சேஃபா போ, உன்னை காப்பாத்திக்க இந்த புல்லட் கேப்பை கையிலேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. மொத்தமா 5 புல்லட்டை யூஸ் பண்ணி ஹீரோயினை ஷூட் பண்ணி கொலை பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு புல்லட்டை கையில கொடுக்குறாரு. அந்த புல்லட்டுடைய கேப்பை கடைசியா நம்ம ஹீரோயின் இந்த புல்லட்டால
அதனால தான் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஆன்மாவுடைய அந்த கடைசி பங்கு வந்துட்டு இதுல இருக்க வாய்ப்பு இருக்கு. இதை நீ கையில வச்சிருந்த அப்படின்னா உன்னை இந்த புல்லட் காப்பாத்தும். இன்னொன்னு மீதி 4 புல்லட்டுடைய கேப் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு ஒரு புல்லட் மாதிரி செஞ்சு அது மூலயமா தான் ஹீரோயினை அழிக்க முடியும். அந்த கடைசி ஆன்மா எதுல மிச்சம் இருக்கோ அதை வச்சுதான் அழிக்க முடியும். இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் இந்த பூமியில இருக்கிறதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்கும். இல்ல அவங்களுக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச பொருள், பிடிச்ச மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதையெல்லாம் அழிச்சா மட்டும்தான் நம்ம ஹீரோயினுடைய ஆன்மா இந்த உலகத்தை விட்டு போகும் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இவங்க நேரா கிளம்பி போயிட்டு அந்த அக்காகரியை மீட் பண்றாங்க. அவங்களும் பேயெல்லாம் பார்த்திருப்பாங்க போல பயந்து போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க கையில இந்த புல்லட்டை கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோங்க, இது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது, உங்களுக்கு பேயெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பொண்ணுடைய திங்ஸ் எல்லாம் எரிச்சிட்டீங்களா, எல்லாத்தையுமே அழிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எப்பா சாமி அந்த பொண்ணு எந்த பக்கம் ஸ்டே பண்ணியிருந்தாலோ அந்த வீட்டு பக்கமே போக பயமா இருக்கு, நான் போகவே இல்லை அப்படின்னும் போது சரி ஓகே நான் போயிட்டு பாக்குறேன்னு கிளம்புறாங்க. இவங்க நம்ம ஹீரோயின் ஒரு வாடகை வீட்டுல ஸ்டே பண்ணிருப்பாங்க. அங்க போயிட்டு பார்த்தா அந்த வீடே ஒரு மாதிரி உள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் எரிஞ்சு புகையா வந்துகிட்டு இருக்கு. போலீஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க அந்த வீட்டுடைய ஓனர் இருக்காங்க. இங்க ஒரு பொண்ணு ஸ்டே பண்ணிருந்தா அந்த பொண்ணை பார்க்கவே ஒரு மாதிரி வியர்டா இருக்கும். அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா ஏதோ இந்த வீட்டுக்குள்ள அமானுஷ்யமா இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் வந்துட்டு உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ணேன், உள்ளுக்குள்ள சரியா போக முடியல, பயமா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. போலீஸும் உள்ளுக்குள்ள போக பயப்பட நீங்க வந்தா வாங்க வரகட்டி போங்க, நானே உள்ளுக்குள்ள போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா அங்க எல்லாமே கலைஞ்சு போயிருக்கு, எரிஞ்சு போயிருக்கு. அப்பதான் இந்த ஓனர் அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த பொண்ணை போலீஸ் கைது பண்ணி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா நான் இந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், வேற ஒருத்தவங்களுக்கு வாடகைக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு வந்தா எல்லாத்தையும் என்னால ஆக்சஸ் பண்ண முடியுது. ஆனா அந்த பொண்ணு யூஸ் பண்ண அந்த பெட்ரூமை மட்டும் திறக்கவே முடியல. யாரோ வந்துட்டு அந்த பக்கம் இருந்து இந்த பக்கமா தள்ளுற மாதிரியே ஃபீல் ஆச்சு அப்படின்னும் போது சரி ஓகே நான் திறந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு திறக்க ட்ரை பண்ணா இவங்க கையை தான் கிட்ட கொண்டு போறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா கதவை திறக்குது. இவங்க உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போனோடனே கதவு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருச்சு. போலீஸ் கண்ணோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, யாராவது வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு பாக்குறாங்க. முக்காவாசி எல்லாமே எரிஞ்சு போயிருக்கு. அப்போ வந்துட்டு நம்ம ஹிம்மோ ஹீரோயினும் ஒன்னா இருக்கிற மாதிரி, ஐ மீன் ஒன்னா சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அது ஆல்ரெடி எரிஞ்சு போயிருக்கு, பாதி தான் இருக்கு. பின்னாடி திருப்பி பார்க்கும்போது இந்த ஜென்ம முழுக்க நீயும் நானும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதை பார்த்தவங்க வெறுப்பாயிட்டு என் புருஷன் கூட ஜென்ம முழுக்க இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சு விட்டாங்க. இதே டைம்ல அந்த அக்கா வீட்டுல காமிக்கிறாங்க. அங்க அந்த லோட் எத்தனை வந்திருக்கான். இவன் கண்ணுக்கு பேய் தெரியுது, என்ன விடமாட்டியா, நான் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அக்காவை கை கால்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கான். நீ வந்துட்டு எல்லா திங்ஸையும் தூக்கி போட்டு எரி அப்படின்னும் போது அதே போல எரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்பயாச்சும் என்ன விடு, இப்பயாச்சும் என்ன போக விடு அப்படின்னும் போது போக விடுறேன், அதுக்கு முன்னாடி அக்காவை கொலை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது எப்படி கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா மாடி படிக்கு மேல ஒரு ரூம் இருக்கு, அங்க தூக்கிட்டு போ அப்படின்னும் போது இவன் தூக்கிட்டு போறான். இவன் கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அக்காவுடைய கையில ஒரு புல்லட் இருக்கும். அந்த புல்லட் இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் பேயால இந்த அக்காவுடைய உடம்புக்குள்ள போக முடியல. அதனால இவன் கண்ணுக்கு தெரியற மாதிரி பண்ணி இவன் உடம்புக்குள்ளேயும் போகாம இவனை பயம்படுத்தி இவன் மூலமா இந்த இவங்களை அட்டாக் பண்ண வைக்கிறான். இப்ப வந்துட்டு அப்படியே இந்த அக்காவை வந்துட்டு மேல இவன் இழுத்துக்கிட்டு போயிட்டு போட அங்க ஹீரோயினுடைய ஆன்மா வந்து இவங்களை போட்டு புரட்டி எடுக்குது, பயங்கரமா அடிக்குது, டார்ச்சர் பண்ணுது. இவங்க பயந்துட்டு வெளியே வரலான்னு வரும்போது அப்ப இந்த ஆன்மா படிக்கட்டுல பிடிச்சி தள்ளி விட இவங்க படிக்கட்டுல உருண்டு போயிட்டு கழுத்துலாம் முறுக்கிட்டு பயங்கர கொடூரமா இறந்து போறாங்க. இதை பார்த்துட்டு அவன் பயந்தே போயிட்டான். பயந்தவன் எதுக்குன்னு தெரியல பெல்ட்டை கழட்டிக்கிட்டு இருக்கான். இதே டைம்ல அந்த மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னடா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவுலாம் திறந்துக்கிட்டு உடைச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்க அக்கா கறி படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்து அப்படியே கழுத்தையே முறுக்கிட்டு இறந்து போயிருக்காங்க. அதே டைம்ல இவன் தூக்கு போட்டு அந்த பெல்ட்டை கழட்டான் பாத்தீங்களா, அதுலயே தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் 2 பேரையும் கொலை பண்ணிட்டாங்க. இப்ப அப்படியே அந்த போலீஸ் சீஃபை காமிக்கிறாங்க. போலீஸ் சீஃப் மந்திரம்லாம் பண்ணி அந்த 4 புல்லட் கேப்பையும் உருக்கி ஒரு புல்லட்டா பண்றாரு. இதை வச்சு ஷூட் பண்ணி தான் ஹீரோயினுடைய ஆன்மாவை கொலை பண்ண போறாங்களாம். இது எல்லாமே அந்த ஹிம் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். ஹிம்முடைய மனைவி வராங்க. என்ன காரியம் தான்டா பண்ணி தொலைஞ்ச, இதுல எதுக்காக நானு அந்த அக்காக்காரி இறந்தே போயிட்டா, சம்பந்தமே இல்லாம யாரும் தூக்கு மாட்டி தொங்குறாங்க, எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு, ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு என்ன விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் எல்லாமே சொல்றான். நான் தான் லவ் பண்ணேன், நான் தான் இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தேன், அக்கா என் மனசை மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் இவனை நினைச்சு செம்மையா ஃபீல் பண்றாங்க. ஒரு மாதிரி அப்பயே மென்டலி பாதிக்கப்பட்டாங்க. ஹிம் எப்ப வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹிம் ஞாபகம் வரும்போதெல்லாம் ஹிம்னு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கடைக்கு இந்த பொண்ணாலேயே கூட்டம் வர்றது கம்மியா இருக்கு. அதனால அக்கா கறி என்ன பண்ணிருக்கா அப்படின்னா இவங்களை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு வாயை கை கால்லாம் கட்டி போட்டு ஜெயில அடைக்கிற மாதிரி ஏதோ மிருகத்தை ட்ரீட் பண்ற மாதிரி ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சு வைக்க இந்த பொண்ணு அப்பயும் கத்துறா, எனக்கு ஹிம் வேணும், நான் வீட்டுக்கு போகணும், ஹிம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் விடாம வீட்டுக்கும் போக விடாம நம்ம ஹீரோயின் கத்துனாங்க அப்படின்னா சுடுதண்ணியை கொண்டு வந்து
உடம்பு முழுக்க ஊத்தி விட்டுருக்காங்க மக்களே. இந்த அளவுக்கு போட்டு செமையா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இதையெல்லாம் சொல்லி முடிக்க, அட பாவீங்களா, அந்த பொண்ணால தாங்கிக்கவே முடியாத கொடுமையெல்லாம் பண்ணிட்டு இப்போ அந்த பொண்ணு பண்றது கொடுமை, அந்த பொண்ணை தடுத்து நிப்பாட்டணும், கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா எப்படி கட்டுப்படுத்த முடியும்? கண்டிப்பா முடியவே முடியாது. இப்போ இந்த சீஃப் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, என்னன்னா ஏதோ ஒரு விஷயம், பொருளா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தோட இந்த ஆன்மா கனெக்ட் ஆயிருக்கு, அது என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த ஆன்மாவை இந்த உலகத்தை விட்டு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க போயிட்டு தேடின வரைக்கும் அப்படி எந்த பொருளுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. நம்மளால கண்டிப்பா அந்த பேயை ஓட்டவே முடியாது போல, அவ்வளவுதான் நம்ம கதையெல்லாம் முடிய போது போல அப்படின்னும் போது, ஆனா இந்த பொண்ணு எந்த பாவமும் பண்ணவே இல்லை, இந்த பொண்ணை கொலை பண்றதுக்கான வாய்ப்பும் கம்மி தான், நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போது, நம்ம ட்ரை பண்ணலாம், நீ நானு சீஃப் இவங்க எல்லாருமே சேர்ந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னும் போது, சீஃப் அந்த குட்டி கன்னோட வராரு. இதுக்குள்ள புல்லட் இருக்கு, இதை வச்சு ஷூட் பண்ணி கொலை பண்ணிடலாம். இப்ப இந்த பொண்ணுடைய ஆன்மா எங்க இருக்கும் அப்படின்னா, எங்க இறந்து போச்சோ அங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணி கொலை பண்ண அந்த போலீஸ், சீஃப் இவங்க 2 பேரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி ஜெயிலுக்கு போறாங்க. அது ஆக்சுவலா ஒரு சின்ன ரூம், கைதியை கூட்டிட்டு வருவாங்க, ஷூட் பண்ணி கொலை பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கேத்த மாதிரி ஒரு சின்ன ரூமா இருக்கும். ஆனா இவங்கெல்லாம் போயிட்டு பார்க்கும்போது அது என்னமோ ஒரு பெரிய குடோன் மாதிரியும் பெரிய இடம் மாதிரியும் அந்த பேய் வந்துட்டு இல்யூஷனை கிரியேட் பண்ணுது. இது மட்டும் இல்லாம அங்க ஒரு சிலுவை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், அதுல கட்டி போட்டு தான் வந்துட்டு எல்லாரையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணுவாங்க. அந்த சிலுவையில பேய்க்கு பதிலா பொண்டாட்டி இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. முதல்ல இந்த இவர் தான் ஷூட் பண்றாரு, போலீஸ் தான் ஷூட் பண்றாரு. ஆனா ஷூட் பண்ணும்போது இந்த புருஷங்காரன் தடுக்கிறான், அது என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இல்யூஷனை கிரியேட் பண்ணி ஷூட் பண்ண விடாம தடுக்குது மக்களே. ஒரு வாட்டி பார்த்தா அந்த பொண்டாட்டி கறி இருக்கா, இன்னொரு வாட்டி பார்க்கும்போது புருஷங்காரன் இருக்கான். அதுலயும் இந்த புருஷங்காரனுடைய கையில ஒரு ரிங் இருக்கும். இந்த ரிங் ஒரு மாதிரி மினுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த ரிங்கை ரெடி பண்ணதே இந்த ஹிம் தான். இவனும் அந்த ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை ரெடி பண்ணிருப்பான். ஒன்னுத்துல ஹிம்முடைய பேர் இருக்கும், ஒன்னுத்துல ஹீரோயினுடைய பேர் இருக்கும். இதுல வந்துட்டு ஹீரோயினுடைய பேர் வந்துட்டு எதுல இருந்துச்சோ அதை மட்டும் மாடிஃபிகேஷன் பண்ணி லைட்டா நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி அதை மாத்திட்டு இருப்பாங்க. அக்கா கறி தான் எக்ஸ்ட்ரா செலவுலாம் வேணாம், இதையே மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பா. அந்த ரிங்கு மினுங்கின விஷயத்த பார்த்தோன்னே சீஃப் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ரிங்கோட தான் இந்த ஆன்மா கனெக்ட் ஆயிருக்கு போல, அந்த ரிங்கை தூக்கி போடு அப்படின்னும் போது அந்த பேய் வந்து பயமுறுத்துது. அதுக்கு நடுவுல உண்மையிலேயே இப்ப அந்த புருஷங்காரன் அங்க மாட்டிக்கிட்டு இருக்கான். ரிங்கை கலட்டி தூக்கி போட ட்ரை பண்றான், தூக்கி போட்டாலும் அந்த பேய் அங்கிருந்து போவே இல்லை, அடக்கவும் முடியல. இப்ப இந்த போலீஸ் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவர்கிட்ட அந்த பேய் வந்துட்டு இவரை போட்டு பொழக்குது, தூக்கி போட்டு அடிக்குது. அந்த சங்கிலியெல்லாம் கட்டி சமையா போட்டு கொலை பண்ண பார்க்கும்போது சீஃப் வந்துட்டு மந்திரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சீஃப் உடைய கழுத்தை பிடிச்சி தூக்கி சீஃபை கொலை பண்ண பார்க்கும்போது நம்ம ஹிமோடைய மனைவி கையில தான் அந்த குட்டி கன் இருக்கும், அதுக்குள்ளதான் மந்திரிக்கப்பட்ட அந்த புல்லட் இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது பேய் பார்த்துட்டு நேரா வந்துட்டு இந்த பொண்ணை அட்டாக் பண்ண வரும்போது, அப்ப இந்த சீஃப் உடைய கழுத்தை பிடிச்சி தூக்குறதுனால இவருக்கு வாயில இருந்து ரத்தம் வருது. இவரை தூக்கி போட்டு வந்திருக்கும். அந்த ரத்தத்தை யூஸ் பண்ணி இவர் வந்துட்டு அந்த சூனியக்கார வட்டம்லாம் போடுறாரு, அந்த கோலம்லாம் போடுறாரு. கோலம் போட்டு பயங்கரமா அவருடைய மொத்த சக்தியும் பயன்படுத்தி நம்ம ஹீரோயினுடைய ஆன்மாவை தன்னுடைய உடம்புக்குள்ள ஏத்திக்கிறாரு. இப்ப சொல்றாரு, நீ என்ன ஷூட் பண்ணு அப்படின்னா என் உடம்புக்குள்ள அந்த ஆன்மா இருக்கு, நானும் அந்த ஆன்மாவும் ஒரே டைம்ல இறந்து போயிடுவோம், அந்த பேயால தப்பிக்கவே முடியாது, ஷூட் பண்ணு அப்படின்னும் போது நம்ம ஹிமோடைய மனைவி கண்ணுக்கு அந்த சீஃப் தான் தெரிகிறாரு. ஒரு வயசான மனுஷன் இந்தால ஷூட் பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஷூட் பண்ண மனசே வரல. இப்போ ஹிம் எந்திரிக்கிறாரு. அங்க ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்தியை தூக்கி கரெக்டா அந்த சீஃபுடைய காலில் குத்த அவர் நகராரு. ஒரு செகண்ட் நவராரு. அந்த டைம்ல கரெக்டா பேயை ஷூட் பண்ணி இந்த பொண்ணு கொலை பண்றா. பேய் மாயமா மறையுது. ஒரு வழியா பேயை அடிச்சுட்டாங்க. இப்ப எல்லாமே நார்மல் கண்டிஷனுக்கு வந்துருச்சு. அந்த போலீஸ் வந்துட்டு இறந்து போன மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இவருக்கு என்ன ஆச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிம் போயிட்டு உட்கார, இங்க பாரு என்னதா இருந்தாலும் இது ஜெயிலு, நான் போலீஸ் இவனும் போலீஸ், நாங்க ஏதாவது பேசி சமாளிச்சிடுவோம், அந்த ஆளு இறந்து போனா கூட நான் ஏதாவது பண்ணிப்பேன், நீங்க 2 பேருமே வெளியாட்கள், முதல்ல இங்க கிளம்புங்க, எல்லாமே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது இவங்க கிளம்பிட்டாங்க. கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. ஹிம்முடைய மனைவி தான் காரை ஓட்டிக்கிட்டு அப்படியே தம்மடிச்சிட்டே வராங்க. ஒரு வழியா முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹிம் சொல்றாரு, நான் ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன், நான் ஒரு நல்ல பொண்ணை கிராமத்துல இருந்து கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பேர்ல ஏமாத்தி அந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருந்து அந்த பொண்ணை கழட்டி விட்டு என்னால அந்த பொண்ணு மென்டலி பாதிக்கப்பட்டாலே, என்னால அந்த பொண்ணு ஒரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஃபீல் பண்ணேன். ஆனா இப்போ எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு, ஏன்னா அந்த பொண்ணுடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னு. கொய்யால அப்போ ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட், ஒரு லாரி வந்து அடிச்சு தூக்குது, 3-4 பல்ட்டி அடிச்சு
அடிச்சு இந்த கார் விழுகுது. 2 பேருமே ஸ்பாட் அவுட், இறந்தே போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் சாகல, அதாவது அந்த ஆன்மா இன்னமும் சாகல மக்களே. அங்க வந்து அப்படியே இந்த பொண்டாட்டிக்காரியோடைய கையை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா மொத்தமா 2 ரிங்கு, அதை ஹிம் தான் ரெடி பண்ணிருப்பான். ஒண்ணுத்துல அவன் பேரை போட்டிருப்பான், இன்னொன்னுத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய பேரை போட்டிருப்பான். அந்த ரிங்க தான் மாடிஃபிகேஷன் பண்ணி ஹிமோடைய பொண்டாட்டி பேரை மாத்தி விட்டு அந்த ரிங்க தான் இவங்க மாத்திருப்பாங்க. இப்ப இவங்களும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த ரிங் தான் ஹீரோயினுக்கு சொந்தமான ரிங்கு. இந்த ரிங்குள்ள தான் இருந்திருக்காங்க. அதனால தான் ஹீரோயின் வந்துட்டு அந்த ஆன்மா சாகாம வெளி உலகத்துக்கு போகாம இங்கேயே இருந்திருக்கு. அந்த ரிங்கை பாக்குது. ரிங் வந்துட்டு அந்த பொண்டாட்டிக்காரியோடைய பேர்ல இருந்து ஹீரோனுடைய பேருக்கு அப்படியே மினுங்குது, மாறுது. இத பார்த்து சந்தோஷப்பட்ட ஹீரோயினுடைய ஆன்மா அப்படியே அந்த ஹிம்மோடைய ஃபேஸை பார்த்து அழுகுது, கண்ணுலாம் கலங்குது. எல்லாமே உனக்காக மட்டும்தான், இது எல்லாமே உனக்காக மட்டும்தான் பண்ணேன். ஆனா கடைசியா உன்னையே கொலை பண்ண வச்சிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் பண்ணி அழுக. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேய் படம் கொண்டு வந்திருந்தாலும் ரொம்பவே ஷார்ட்டா இருந்தாலும் நல்லா இருந்துச்சா? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்ற விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்களுக்கு இன்னமும் இந்த மாதிரி ஹாரர் படங்கள்லாம் வேணும் அப்படின்னா ஹாரர்னு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய படம் இருக்கு, 1 by 1 கொண்டு வரேன். இந்த மாதிரி நல்ல படங்களை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஹைப் இது எல்லாமே முக்கியமா பண்ணுங்க. ஓகே மக்களே, பாய்.